ராமலிங்கம். நமஸ்காரம். இவன் என் மகன் பாலு, இன்ஜினியர். வணக்கங்க. ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க. என்ன கேக்குறீங்க? என் பொண்ணத்தானே பார்க்க வந்தீங்க. அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும்? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, நான் என்ன தெரியாமையா கேக்குறேன்? பக்கத்துல அம்மாவை காணோமே. அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஹார்ட் அட்டாக். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இவதான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல. பொண்ணு வர சொல்லுங்க. பாத்து அங்கேயே வச்சிருமா. அம்மா, இந்த பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல? ஆமா. பின்னாடி 3 பொண்ணுங்க நிக்குது பாரு. அதுல ஒண்ணு அழகா இல்ல? ஆமா. சரி சரி. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்க. ஆஹா. மத்த அந்த 3 பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னது செலக்ஷனா? அது ஒண்ணு இல்லைங்க, சுயவரம் மாதிரி. எந்திரிங்க, போங்க வெளிய. மிஸ்டர், நீங்க கேப்டனா? டிசிப்ளின் தெரியாது? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறது? பின்னனையா பொண்ணுங்க வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன வீச்சாவடிதானே இருந்தேன்? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி பிடிக்காதவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். சார் தான் போடி. உனக்கு வரப்போற மாப்பிள ஒன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு. வாங்கடா. நீங்க போட்ட சண்டையில என் சன்மானமே போச்சு. உனக்கு சன்மானம் போச்சு, எங்களுக்கு தன்மானமே போச்சு. போ. இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டுல வச்சு அடிச்சா வம்பு வரும்.